அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வழக்கம் போல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரௌனி தான் செய்ய போகிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் தங்கச்சி 1/2 கிலோ ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிச்சாங்க. திரும்ப அதே மாதிரியே நானும் மறுபடியும் 1/2 கிலோ அவங்க முன்னாடி பண்ணி காமிச்சேன். நம்ம அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் பழக்கத்தில் இருக்கோம், இல்லைன்னா மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. சரி நாம் தனியாக பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதோடு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நாள்னா ஊர்லேருந்து தங்கச்சி பையனுக்கு பர்த்டே வருது, வந்திருந்தாங்க. கடையில் கேக் வாங்கி வைங்க அப்படின்னாங்க. என்னது கேக் மாஸ்டரே வீட்டில் இருக்கும்போது கேக் வாங்கி வைக்கிறதா? என்னடா கேக் மாஸ்டருக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு நான் தான் கேக் பண்ணுவேன், என்னோடய கேக்கு தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ப்ரௌனி நமக்கு தெரிஞ்ச ஒன்று ப்ரௌனி தான், அதையே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு 150 கிராம் டார்க் காம்பவுண்டும் ஒரு 75 கிராம் பட்டரும் வெயிட் போட்டு எடுத்து வச்சுட்டு உள்ளே அவனுக்குள்ளே மெல்ட் பண்ணுறதுக்காக வச்சாச்சு. அதுக்கப்புறமா பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் கலந்துட்டு நல்லா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பவுட்ராக்கி அதுக்கப்புறம் அதையும் போட்டு கலக்கணும். நான் மாமா பொண்ணு 150 கிராம் போன வாட்டி போட்டது ரொம்ப ஸ்வீட்னஸாக இருந்துச்சு, ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னனால கொஞ்சம் சர்க்கரையை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு நல்லா ஜாரில் போட்டு அடிச்சுட்டு அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடி வனிலா எசன்ஸு, அதுக்கப்புறமா மைதா மாவு 100 கிராம். ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ண சாக்லேட்டை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு போட்டு பண்ணாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு மைதா மாவு போட்டேன், அதுக்கப்புறமா இந்த சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணதை எடுத்து அதுக்கப்புறமா பண்ணோம். சரி நல்லா வருமோ வராதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படினாலும் என்ன எல்லாம் கலந்து ஒன்றா கலந்து பண்ணுறதுனா நல்லா தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாவு பேட்டர் இது ஸ்மூத்தியாக க்ரீமியாக விழுந்தாவே ப்ரௌனி நல்லா வரும் அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்லியிருந்தனால நானும் ஃபுல்லாக கிளறி பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, மாவு நல்லா க்ரீமியாக இருந்துச்சு. சரி அப்போ ப்ரௌனி நல்லா வரும் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறமா கொக்கோ பவுட்ரு 33 கிராம் நான் போட்டேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அதையும் போட்டுக்கணும். 33 கிராம் கரெக்டாக. அது எப்படின்னா ஒரு 15 கிராம் இருக்கிற ஸ்பூன் இருந்துச்சு, அதை வச்சுட்டு ஒரு 2.25 ஸ்பூன் போட்டாச்சு. 33 கிராம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீடியோ எடுக்க மறந்தாச்சு. நம்ம வீட்டில் இருக்கிறது கேக் பேன் ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று இருக்குது, ஹார்ட் ஷேப்பில் ஒன்று இருக்குது. போன வாட்டி ஹார்ட் ஷேப்பில் தானே பண்ணேன், இந்த தடவை பர்த்டே கேக்காக வெட்டணும் அப்படின்னால திரும்பவும் ஹார்ட் ஷேப்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு ஊற்றினா நல்லா க்ரீமியாக தான் விழுந்துச்சு, சாஃப்டாக. சரி அப்போயே தெரிஞ்சிருச்சு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மில்க்கு காம்பவுண்ட் இருந்துச்சு, அதை போன வாட்டி லாவா மாதிரி உள்ளே அப்படியே முக்கி முக்கி வச்சோம். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக துருவின மாதிரி எடுத்துகிட்டு அதை அப்படியே மேலாப்பில் மலைச்சாரல் மாதிரி கொஞ்சம் நிறையாவே தூவி விட்டாச்சு. ஏன்னா போன வாட்டிக்கு பண்ணதுக்கு இந்த வாட்டி எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்று. ரெண்டாவது மில்க் சாக்லேட் உள்ளே முக்கி வச்சது என்ன ஆச்சுன்னா, பிள்ளைங்க ரொம்ப திகட்டுது, சாப்பிட முடியல அப்படின்ட்டுருச்சு. அதனால இந்த வாட்டி மேலாப்பில் தூவி விட்டுறலாம் அப்படின்ட்டு தூவி விட்டோம். ரெண்டாவது நட்ஸு கொஞ்சம் மேலாப்பில் போடலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா நட்ஸே காணோம். சரி பரவாயில்ல இருக்கிற வச்சு மேனேஜ் பண்ணுவோன்ட்டு இதை மட்டும் தூவிட்டு அப்படியே வச்சாச்சு. 180 டிகிரியில் 20 நிமிஷம் வைங்கக்கா. ஹீட் 2 சைடும் ஹீட் ஆகிற மாதிரி மிடில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நான் அதே மாதிரியே வச்சாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. சரி நல்லா தான் வரும் அப்படின்னு மனசு தைரியத்தை வர வச்சுட்டு வச்சாச்சு. எடுத்து பார்த்தாக்கும் நல்லா தான் வந்துருந்துச்சு. மேலே ஃபுல்லாக அப்படியே முறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாக இருந்துச்சு. ஒரு ஸ்டிக் வச்சுட்டு குத்தி பார்த்தோம், நல்லா வெந்துருந்துச்சு. ஸ்டிக்கில் ஒட்டவே இல்லை. பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம பண்ண கேக்கு சும்மா கட் பண்ணி சாப்பிடாம பர்த்டே கேக்காக மாறிடுச்சு அப்படின்றதுல வேறு எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் சும்மா கட் பண்ணி சாப்பிட்டா அப்படியே வச்சிடலாம், பர்த்டே கேக்குனால ஏதாவது ஒன்று பண்ணுவோம் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டார்க்கு சாக்லேட்டை மெல்ட் பண்ணதுக்காக அவனில் வச்சாச்சு. அது வெறும் டார்க் சாக்லேட்டை வச்சோடனே அது என்னாச்சுன்னா அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் கொஞ்சம் பட்டர் வைக்கணும், இல்லைனா எண்ணெய் ஊற்றி வைக்கணுன்ற ஒரு ஐடியாவே எங்களுக்கு தெரியாமல் சும்மா தூக்கி வச்சிட்டோம்.
என்னடான்னா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா மறுபடியும் எடுத்து அடடா! அப்படின்ட்டு பட்டர் வேற தீர்ந்துருச்சு. ப்ரௌனி பண்ணுறதுக்கே போட்டாச்சு. திரும்ப வந்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய ஊத்தி உள்ள வச்சு மெல்ட் பண்ணா, அது என்னாச்சு மறுபடியும் ரொம்ப மெல்ட் ஆகி தண்ணி ஆயிடுச்சு. வீட்ல சாக்லேட் சிரப் கூட இல்ல. இல்லாட்டி அத வச்சு அப்படியே கோட்டிங் குடுத்துருக்கலாம். சரி தண்ணி ஆயிடுச்சே என்ன பண்ணுறது? அப்படியே கீழ எல்லாம் வழிஞ்சிட்டே இருந்துச்சு. சரி அது ஒரு டிசைனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு சரி ஹச்பிடினாவது எழுதலாம் அப்படின்னாக்கா எழுதுனா எழுத்து வேறு ரொம்ப பெருசு பெருசாக வருது. கேக்கே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஸ்பூனில் வச்சு இழுத்தா அது பாட்டுக்கு தண்ணி மாதிரி எனக்கு என்னன்னு ஓடுது. எப்படியோ மேனேஜ் பண்ணி ஒரு வழியாக எழுதியாச்சு. கீழே பேரெலாம் போட முடியாது. பேரோட ஃபஸ்ட்டு எழுத்து வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம் மட்டும் போட்டு என்னமோ பண்ணி ஒரு வழியாக எடுத்து வச்சாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கேக்க வேற வளைச்சு நம்மளா பண்ணோம் அப்படின்ற எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. வளைச்சு வீடியோ எடுத்துட்டு ருசிச்சுட்டுன்ட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பர்த்டே பாயும் ஊர்லேருந்து வந்துட்டார். அவரே குளிக்க வச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டு ஒரு வழியாக கேக் வெட்ட ஆரம்பிச்சாச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எப்போவுமே யாருக்கு பிறந்த நாள்னாலும் 4 ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கலன்னா நமக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், ஏதாவது போஸ் குடுறான்னா போஸே கொடுக்க மாட்டேறான் சுத்தமாக. சும்மா இருக்க எல்லாம் பேசுகிறேன், எல்லாம் போஸ் கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன். கேமரா ஆன் பண்ணால் எதுவுமே பண்ண மாட்டேறான். சிலையாட்டம் உட்காந்துக்கிறேன். ஒரு வழியாக 4 ஃபோட்டோ 4 வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேக்கும் வெட்டியாச்சு. கேக் வெட்டிட்டு தம்பிக்கு டிஃபன் பாக்ஸு காரு எல்லாம் வந்துட்டு கிஃப்ட் வாங்கியிருந்தோம். அதையெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிஃப்ட்டை கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா கேக்கை காணோம். கேக் அந்தளவுக்கு காலி ஆயிடுச்சு. நல்லாயிருக்குன்னு எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌனி பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ப்ரௌனி வந்துட்டு பர்த்டே கேக்காக மாறுனதில் எனக்கு ஒரு சந்தோஷம். பயங்கர சந்தோஷமாயிருச்சு. அதோட வந்துட்டு கேக் வந்துட்டு எல்லாருமே நல்லாயிருக்குன்ட்டு திரும்பி பார்க்குறக்குள்ள காலியானது அதை விட சந்தோஷமாயிருச்சு எனக்கு. ஒரு வழியாக குட்டி பையனோட பிறந்தநாளை வந்துட்டு ஹாப்பியாக மகிழ்ச்சியாக கொண்டாடினதில் எனக்கு வந்துட்டு ரொம்ப 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 மகிழ்ச்சியாயிருச்சு. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு உன்னோட கேக்கை வந்துட்டு பர்த்டே மொத என் பையனுக்கு பர்த்டேக்கு வெட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணிக்கிருந்தவங்களே நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டது அதை விட சந்தோஷமாயிருச்சு. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.